ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி சப்பாத்தி சாதம்னு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட்டான சைடு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை எடுத்து 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஊறின சுண்டலை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5-6 விசில் வர மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் சிறிதளவு தேங்காய் துண்டு சேர்த்து நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை. எடுத்து வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடி துண்டுகளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தக்காளி சேர்த்து 5 நிமிஷம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது, வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் அந்த தண்ணியோடு சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி கொஞ்சம் சேர்த்து தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு குழம்புலேருந்து வரும், அதுதான் பக்குவம். குழம்பு இறக்கும் போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சிறிதளவு மல்லி இலை சேர்த்து இறக்குனா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.